So guys, welcome back in another video. So guys, இன்னைக்கு நம்ம Boolean data type, Boolean, bool சொல்லுவீங்களே அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் கைஸ், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது எதுவாக வேணாலும் இருக்கட்டும், ப்ரோக்ராமிங்காக இருக்கட்டும், எலக்ட்ரானிக்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே இந்த Boolean டேட்டா டைப் தான் ரொம்ப முக்கியம் அண்டு நிறைய இடத்துல யூஸ் ஆகும். ஸோ நல்ல கவனிங்க, ஓகேங்களா? ஸோ எப்பவும் போல் கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ கைஸ், நான் உங்களுக்கு பைத்தனில் நிறைய டேட்டா டைப்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதாவது இன்ட்டு, அப்புறம் எஸ்டிஆரு, அப்புறம் ஃப்ளோட்டு. ஸோ இவ்வளோ மட்டும் கிடையாது, இன்னும் நிறையவே இருக்குது, ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு டேட்டா டைப் தான் புலின், சரிங்களா? BOOL அப்படின்னு எழுதுவோம், புல், ஓகேங்களா? ஸோ இதை புலின் அப்படின்னு சொல்லுவாங்க, BOOLEAN. ஆனால் எழுதுகிறப்ப பூல் அப்படின்னு ஷார்ட் ஃபார்மாக எழுதுவாங்க. எப்படி இன்டீஜர்ஸ்க்கு இன்ட் அப்படின்னு எழுதுகிறோம்னா அதே மாதிரி பூல், ஓகேங்களா? நம்ம இதை ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கோம், பட் எப்படி எந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோன்றது தான் உங்களுக்கு தெரியாது. ஸோ டோன்ட் வரி, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ கைஸ், இன்டீஜர்ஸ்னால் என்னது? இன்டீஜர்ஸ்னால் நம்பர்ஸ், கரெக்டாக 1 2 3 4 மைனஸ்லேருந்து ப்ளஸ் வரைக்கும் இருக்கிற எல்லா நம்பர்ஸு. அதே மாதிரி ஃப்ளோட்னா டெசிமல் வேல்யூஸில் இருக்கிற பாயிண்ட் வர நம்பர்ஸ் எல்லாமே, கரெக்டாக? அப்புறம் ஸ்ட்ரிங்குனா என்னது? அது டபுள் கோட்குள்ளே என்ன இருக்கோ அது ஃபுல்லாக ஸ்ட்ரிங்கு, கரெக்டாக? ஸோ இந்த இன்டீஜர், இந்த ஸ்ட்ரிங்கு, இந்த ஃப்ளோட்டு, இல்லை நிறைய வேல்யூஸ் என்ன வேணாலும் இருக்கலாம். நம்பர்ஸ், என்ன நம்பர்ஸ் வேணாலும் இருக்கலாம், என்ன டெசிமல் நம்பர்ஸ் வேணாலும் இருக்கலாம், ஸ்ட்ரிங்குக்குள்ளே என்ன பேர் வேணாலும் இருக்கலாம், கரெக்டாக? ஆனால் பூல் இருக்குல்ல, பூலின் டேட்டா டைப், இதில் வெறும் 2 தான் இருக்கும், ஓகேங்களா? ட்ரூ, ஃபால்ஸ், அவ்வளோதான், ஓகேங்களா? ட்ரூ, ஃபால்ஸ் 2 மட்டும்தான் இருக்கும், அவ்வளோதான். ரொம்ப ஈஸி. ஸோ பாருங்களேன், நம்ம ஏதாச்சும் இஃப் கண்டிஷனல்ஸ் எல்லாம் இருக்கும்ல, இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸு, அதை எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஏதாச்சும் இப்போ இஃப் மேலே ஏதாச்சும் A = 1 அப்படின்னு போட்டுக்கிறேன். அடுத்து இஃப் A = 1 அப்படின்னா என்ன பண்ணணும்னா print A is 1 அந்த மாதிரி சும்மா, ஓகே? இப்படி நான் ரன் பண்ணுறேன். ஸோ என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும். A is 1 அப்படின்னு காமிக்கும். ஏன்னா நம்ம A = 1 அப்படின்னு வேல்யூவாக போட்டோம். இஃப் A = 1, ஒருவேளை A = 1 இருந்துச்சுன்னா பிரிண்ட் பண்ணணும் A is 1, அதனால் பிரிண்ட் பண்ணிருச்சு, ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு தெரியும். பட் இதுக்கு பின்னாடி பேக்ரவுண்டில் என்ன ஸ்டோரி நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? அதை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஆக்சுவலி என்ன நடக்கும்னா, இப்போ A = 1 நம்ம டெக்ளேர் பண்ணிட்டோம் ஒரு வேரியபிளில் ஏவோட வேல்யூ 1 அப்படின்னு, ஓகேங்களா? அது முடிஞ்சு. அடுத்த லைனில் இஃப் ஸ்டேட்மெண்ட், அடுத்து A = 1. ஸோ நம்ம ஈக்குவல்ஸ் உங்களுக்கு ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்ற வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? ஈக்குவல்ஸ் டபுள் ஈக்குவல்ஸ் போட்டோம்னா நம்ம ஏதாச்சும் கம்பேரிஷன் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். ஞாபகம் இருக்கா? சொல்லியிருக்கேன். கம்பேரிஷன் ஆப்ரேட்டர், இந்த டபுள் ஈக்குவல்ஸ், அப்புறம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, அப்புறம் மோர் தென் ஆர் ஈக்குவல் டு எல்லாம் சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? ஸோ ஈக்குவல்ஸ்னா கம்பேரிசன் ஆப்ரேட்டர். ஸோ நம்ம கம்பேர் பண்ணுறோம்ல, இஃப் A = 1, இப்போ A = 1 இல்லையான்றது பார்க்குதுல, மேலே போய் பார்க்கும், ஓகேங்களா? மேலே போய் பார்க்கும் ஏவோட வேல்யூ 1 இல்லையான்னு. பார்த்தோன்னே இங்கே என்ன நடக்கும்னா, இது ரிட்டர்ன் பண்ணும். என்ன ரிட்டர்ன் பண்ணோம்னா, ஒரு கமெண்ட்டாக இங்கே எழுதிக்கிறேன், ட்ரூ இல்லாட்டி ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும், சரிங்களா? என்ன ரிட்டர்ன் பண்ணோம்னா ட்ரூ இல்லாட்டி ஃபால்ஸ். பேக்ரவுண்டில் என்ன நடக்குதுன்னு தான் சொல்கிறேன், கண்ணுக்கு முன்னாடி நம்மளுக்கு அப்படிலாம் ஒன்றும் தெரியாது, சரிங்களா? பேக்ரவுண்டில் என்ன நடக்கும்னா ட்ரூ இல்லாட்டி ஃபால்ஸ் அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணும், ஓகேங்களா? இப்போ A = 1 அப்படின்னு போட்டிருக்கோம். நம்ம செக் பண்ணுறோம் ஏயோட வேல்யூ 1. அப்போ ஏயோட வேல்யூ 1 இருக்கா? ஆமாம், 1 இருக்குது. அப்போ அது ட்ரூ தானே. அப்போ இங்கே ட்ரூ அப்படின்றது இங்கே இந்த இடத்துல வந்துடும், ஓகேங்களா? ஓகே, பேக்ரவுண்டில் இப்படி நடக்கும், சரிங்களா? அதே இது இப்போ இங்கே 3 அப்படின்னு ஏதாச்சும் வேறு ஒரு நம்பர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது செக் பண்ணுறப்ப A = 1 அப்படின்னு போட்டிருக்கேன். மேலே A = 1 இல்லை, அப்போ ஃபால்ஸ் அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணும், சரிங்களா? புரியுதா? இப்போ நான் 1 அப்படின்னு போட்டுட்டு ரன் பண்ணுறப்ப என்ன நடக்கும்னா,
இதை செக் பண்ணுறப்போ மேலே ஒரு வாட்டி செக் பண்ணும் ஏ ஒன்றா இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறப்போ ஒரு வேளை ஆமாம் ஒன்றா இருந்துச்சுன்னா ட்ரூ அப்படின்றது இங்கே வரும் ஓகேங்களா, பேக்ரவுண்டில் இப்படின்னு வரும். அண்ட் அப்படியே ட்ரூ இருந்துச்சுன்னா இங்கே என்ன இருக்கோ அது வந்து பிரிண்ட் ஆயிரும் சரிங்களா. பட் அதே இது வேறு ஏதாச்சும் நம்பர் ஃபார் எக்ஸாம்பிள் A = 3 இருந்துச்சுன்னா செக் பண்ணுறப்ப என்ன நடக்கும், இங்கே ஃபால்ஸ் அப்படின்றது வந்துடும் கரெக்டாக. அப்போ பாருங்களேன் பிரிண்ட் ஆகாது, நத்திங் ஹேப்பன். ஸோ அவ்வளோதான் ஓகேங்களா, ட்ரூ ஃபால்ஸ் அவ்வளோதான், வேலையே முடிஞ்சிச்சு ஓகேங்களா. இதுதான் வந்து பூலியன் டேட்டா டைப், ட்ரூ இல்லாட்டி ஃபால்ஸ் அதெல்லாம் நடக்கும். ஸோ இப்போ பாருங்களேன் இந்த வேரியபிள்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து விட்டுட்டு இதையும் நான் எடுத்து விட்டுறேன். உள்ளக்க நான் ஜஸ்ட்டு ட்ரூ அப்படின்னே எழுதுகிறேன் பாருங்களேன், ட்ரூ அப்படின்னு எழுதுகிறேன் பாருங்கள், ஹைலைட் ஆகி வந்துருச்சு ப்ளூ கலரில் பாருங்களேன் வருதா. ஸோ இது வந்து பைத்தனோட ஒரு இம்பார்ட்டண்ட் எலமெண்ட், இந்த மாதிரியெல்லாம் ஹைலைட் ஆகி வரும் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன், எனக்கு எரரும் வராது, A is 1 அப்படின்னு வந்துருச்சு பாருங்கள் அவுட்புட்டில் ஓகேங்களா. பட் இப்போ இந்த ட்ரூவை வந்து நான் ஃபால்ஸ் அப்படின்னு மாற்றிட்டேன்னா இப்போ பாருங்களேன் ஒன்றுமே நடக்கலை. ஸோ இதுதான் பேக்ரவுண்டில் இந்த மாதிரி தான் நடக்கும் ஓகேங்களா. புரிஞ்சா அவங்களுக்கு ட்ரூ ஃபால்ஸ் நம்ம கம்ப்யூட்டரில் நம்ம என்ன ப்ரோக்ராமிங் பண்ணுறோமோ எல்லாமே கடைசியில் இந்த 0 1 1 0 அந்த பைனரிஸும் இந்த ட்ரூ ஃபால்ஸும் எல்லாம் சேர்ந்து தான் வந்து எல்லா ஆப்ரேஷன்ஸும் செய்யும் சரிங்களா. ஸோ புரிஞ்சா அவங்களுக்கு இதுதான் ஓகேங்களா. அண்ட் நம்ம வந்து இந்த மாதிரி ட்ரூ ஃபால்ஸ் அப்படிலாம் மேலே டேரெக்டாக அப்படிலாம் போட்டு யூஸ் பண்ண மாட்டோம், நம்ம கண்டிஷன்ஸை வச்சு தான் பண்ணுவோம் ஓகேங்களா. பட் தெரிஞ்சுக்கோங்க இதுதான் அதோட பேக் சைடில் இது தான் நடக்கும், ட்ரூவு ஃபால்ஸ் அந்த மாதிரி தான் ஆகி நடக்கும் சரிங்களா. ஸோ தெரிஞ்சுக்கோங்க ஓகே. ஸோ புரிஞ்சா இதுதான் வந்து பூலியன் ஓகேங்களா. ஸோ அந்த பூலியன் அப்படின்ற டேட்டா டைப்பை நம்ம எழுதுகிறப்ப பூல் அப்படின்னு எழுதுவோம் சரிங்களா, பூல் ஓகே, பூல் BOOL ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள் ட்ரூ அப்படின்னு போட்டுட்டு நம்ம எந்த டேட்டா டைப் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது ஞாபகம் இருக்கா, டைப் அப்படின்னு. ஸோ டைப் அப்படின்னு போட்டுட்டு இப்போ உள்ளக்க ட்ரூ அப்படின்னு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அண்ட் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் எழுதிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி. இப்போ ரன் பண்ணுறேன் பாருங்களேன், கிளாஸ் பூல் அப்படின்னு வருது. ஸோ இது வந்து ஒரு பூல் டேட்டா டைப் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா. அதே இது இப்போ நான் ஃபால்ஸ் அப்படின்னு போட்டேன்னா அது வந்து அதுவும் வந்து ஒரு பூல் தான் ஓகேங்களா. ஸோ இதுதான் பூலியன் டேட்டா டைப், தெரிஞ்சுக்கோங்க. ட்ரூ ஃபால்ஸ் இந்த ரெண்டு இது தான் ஓகேங்களா. இப்போ நான் இந்த வீடியோவில் சொன்னது புரிஞ்சுன்னா அப்படியே கமெண்ட்ஸில் புரிஞ்சுன்னு சொல்லிடுங்க, அப்படியே எல்லாம் பண்ணுங்கள் ஓகேங்களா. அடுத்த வீடியோவில் நம்ம போக போக உங்களுக்கு எக்ஸசைஸ் எல்லாம் கொடுப்பேன், அப்படியே இந்த ட்ரூ ஃபால்ஸை வச்சு நிறைய இது செய்கிற மாதிரி உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். அப் டு தட் கீப் லேர்னிங், கீப் ப்ராக்டிஸிங் அண்ட் கீப் வாட்சிங் கோடிங் அண்ணா.